அதெல்லாம் இன்னும் எனக்கு தகவல் தெரியாது. அது இருப்பாங்க, சிலர் இருப்பாங்க, அது எனக்கு தெரியல. இனிமே தான் அது உங்களுக்கு சர்ப்ரைஸா எல்லாம் சொல்லுவாங்க. சரி, அவங்கெல்லாம் முயற்சி எடுக்கணும்ல. பெண்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு முயற்சி எடுத்திருக்கணும். எந்த முயற்சியும் எடுக்கலைன்னா இந்த மாதிரி எல்லாரும் அவங்க வழியை பார்த்து போதான் செய்வாங்க. இன்னும் நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகிட்டாங்களே. திரு கபில் சிபல், திரு குலாம் நபி ஆசாத், எவ்வளோ பேர், திரு வாசன், ஜி.கே. வாசன், எல்லாருமே அப்படி போனவங்க தானே. இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில புண்பட்டதாலும், ஏதோ ஒரு வகையில மேல நாட்டுக்கும் மக்களுக்கும் நம்ம பணியாற்ற முடியாதோங்கிற அச்சத்தில் தான் நிறைய பேர் வெளியில போயிருக்காங்க. என்னை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்காக உறுதியாக பணியாற்ற வேண்டும். இன்னுமே நான் ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல கண்டினியூஸா 14 வருஷம் இருந்துட்டேன். என்னை பொறுத்தவரை மக்களை அணுகி இருக்கக்கூடிய சூழ்நிலைய என்னைக்குமே ஒரு சாதாரண ஒரு பெண்மணியா இல்லாம நான் மக்களை அணுகி இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிற நம்ம அதுக்குண்டான தளத்துல நம்மளால வேகமா செயல்படணும். அந்த வழியை தான் அடைச்சதா பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சி எல்லா தளத்திலையும் க்ளோஸ் பண்றாங்க அந்த வழியை. ஆகையால என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் பெண்களுக்கு அந்த வழி என்பது மிக நீண்ட வழியாக, விசாலமான வழியாக, இன்னும் பயணிக்கக்கூடிய நிறைய நல்ல அம்சங்களோட இருக்கு. அதனால நிச்சயமா அதிகமான பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை மென்மேலும் ஏற்படும். நிறைய பேர் வருவாங்க. முதலாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் நேற்றைய தினம் தலைவர் திரு நட்டா அவர்கள் தலைமையில் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். பல ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய நபர் நான். ஆனால் நிறைய நீங்க ரீசன்ட் பாஸ்ட்ல பார்த்திருப்பீங்க, நிறைய பிரச்சனைகள், பெண்களுக்கு உண்டான தளம் என்பது காங்கிரஸ் கட்சியில் மறுக்கப்பட்டதாகவே இருக்கிறது. நான் என்னை ஒருத்திய தவிர வேற யாருமே சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது கடந்த 14 ஆண்டு காலமா. என்ன கூட அவங்க தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு செயல்பாடுகள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கு. நேஷனல் பார்ட்டி, அங்கிருந்து நான் இன்னொரு நேஷனல் பார்ட்டிக்கு போயிருக்கேன். ஆனா அதே நேரம் அங்குள்ள செயல்பாடுகள் நிச்சயமாக பெரிய சங்கடத்தை, குறிப்பா பெண்கள் அரசியல் தளத்தில் பணியாற்றும் பெண்களுக்கு சிரமத்தை உண்டு பண்றாங்க. அதுல வேற என்ன வழி? லாஸ்டா the recourse is not but to exit மாதிரி ஆயிடுது. ஆனா அதே நேரம் பாத்தீங்கன்னா என்னுடைய உழைப்பு கிட்டத்தட்ட என்னுடைய மாணவர் காங்கிரஸ் பருவத்திலிருந்து நான் காங்கிரஸ் கட்சியில பணியாற்றிருக்கேன். 37 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து பணியாற்றின ஒரு நபர், எந்த கட்சிக்கும் போகாத ஒருவர். ஆனா இப்ப இந்த முடிவுக்கு வரேன்னா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காம வேலை பார்த்தவன் நான். ஆனா எவ்வளவு ஒரு சொல்லுன்னா ஒரு தலைமை பதவிகள்னு வந்தா பெண்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் தான் அது தவறானது. ஏன் பெண்களால எதுவும் செய்ய முடியாதா? பெண்களால நிச்சயமா ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட நிக்கணுமா? அதுக்கு மேல பெண்களால தலைமை பதவிகளுக்கு மக்களுக்காக பணியாற்ற முடியாதா? நிச்சயமா முடியும். அதுல அவநம்பிக்கை கொண்டவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி. அந்த ஒரு நிலைப்பாடு கிட்டத்தட்ட கடந்த 7 ஆண்டு காலமாவே அந்த ஒரு அங்கீகாரம் என்பது மறுக்கப்பட்டதாகவே இருக்குது. இப்ப என்னை போன்ற பல ஆண்டு காலம் உழைத்தவர்களுக்கே இந்த அங்கீகாரம் மறுக்கப்படுதுன்னா இளம் பெண்கள் எப்படி அந்த கட்சிக்கு போவாங்க? ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்க பாருங்க, பார்லிமெண்ட்ல எவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க பெண்கள், நாடு முழுக்க எவ்வளவு பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க நல்லபடியா கட்சிக்காக பணியாற்றணும், மக்களுக்காக பணியாற்றும் இடத்தில் இன்னைக்கு சிறப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தலைமை பண்புகளோட செயல்பட்டு இருக்காங்க. பெண்களுக்கும் தலைமை பண்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதோடைய வெளிப்பாடுதான் என்னுடைய நிலைப்பாடுக்கு காரணம். அதனால்தான் நான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் என்னை இணைத்துக் கொண்டேன்.